சன்செட்டு காமிக்கிறேன் பாருங்க, வேற மாதிரி இருக்கும். இந்த சிலையோட உயரம் மட்டும் பார்த்தீங்கன்னா 95 அடிங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 130 அடி உயரம் இதோட இது திருவள்ளுவரோட சிலை. கன்னியாகுமரி பீச் பார்க்கலான்னு சொல்லி போயிட்டு இருக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சன்செட்டு பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். சரி போய் பார்க்கலான்னு சொல்லி போயிட்டு இருக்கோம். அப்படியே வீடியோவில் பார்க்கலாங்க. பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நாகர் கோயில் டு கன்னியாகுமரி போகிற ரோட்டில். அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏறதுன்னு கோட்டார இடத்துல ஏறினா, அதாவது ஆயுர்வேதா காலேஜ் பக்கத்துலேருந்து. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி 18 கிலோமீட்டருங்க. அவங்க முன்னாடி போன அந்த வண்டி பேர் இப்போ தான் போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் ஒரு பயங்கரமாக இருக்குது. நாங்கள் கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு பார்க்கலான்னு வந்துட்டோம். அந்த சைடு போகலாமா? இப்படியே போகலாமா? திரும்பிக்கலாமா? இப்படி போகலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்தோங்க. அங்கே வந்து வர்றப்போ பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலை இங்கேருந்து பார்த்தாவே தெரியுது. அப்படியே போயிட்டு பக்கத்தில் போய் பார்க்கலாங்க. அவ்வளோதாங்க, அப்படியே நடந்து போயிட்டுருக்குறோம் திருவள்ளுவர் சிலை பார்க்க. இங்கே பார்த்தீங்கன்னா காந்தி நினைவு மண்டபம்னு இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடைகள் நிறைய இருக்குங்க. நமக்கு என்னென்ன வேணுமோ அனைத்துமே வாங்கிக்கலாம். அதுக்காங்க இப்போ பார்த்தோன்னா ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் கன்னியாகுமரி வந்துட்டு தாங்க வருவாங்க. பார்த்தீங்கன்னா சன்செட் பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. குளிக்கிறீங்களா? இங்க பாத்தியா தண்ணி எப்படி இருக்குதுன்னா? சன்செட் பாருங்க, இதை பார்க்கலாங்க. மார்னிங் சன்ரைஸ் பார்க்கறதுக்கு ஊர்பட்ட கூட்டம் வரும். இப்போ சன்செட்டுக்கும் ஓரளவுக்கு இருக்கும். ஒரு வருஷம் பாருங்க பக்காரு. இந்த கன்னியாகுமரி சிலையை பாருங்க, பயங்கரமாக இருக்குது. திருவள்ளுவர் சிலை. அது பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாலம். அதுதாங்க புதுசாக போட்ட கண்ணாடி பாலம். அதுக்கு போட்டு போகும்க்கா. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டு போகும். அது ரேட்டு பேசி போனால் அங்கே போய் இறக்கிடுவாங்க. கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை பார்க்க அங்கேருந்து போகலாம். கண்ணாடி பாலம் வழியாக போய் பார்த்துக்கலாம். அங்கே பாருங்கள் லாங்கில் போகுதுங்களா, அதுதாங்க போட்டு. இது பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்லேருந்து அங்கே போகிறதுக்கான திருவள்ளுவர் சிலை, அங்கே போய் கண்ணாடி பாலத்தில் போகிறதுக்கான இது. அது அமௌண்ட் எவ்வளோன்னு தெரிலைங்க. அமௌண்ட் எவ்வளோன்னு பேசி போனால் அங்கே கொண்டு போய் அந்த சைடு விடுவாங்க. பார்த்தீங்களா 2 இது போகுதுங்க. அங்கே பாரு, அதுதான் அந்த சைடு போகிறதாக்கா அந்த இது போட்டு. அங்கே பாருங்க பயங்கரமாக ரீச் ஆகுது சண்டோ.
சிலை பயங்கரமாக இது பாருங்க, கம்பீரமாக. இதான் மண்டபம், திருவள்ளுவர் மண்டபம். சன்செட்டு காமிக்கிற பாருங்க, வேற மாதிரி இருக்கும். ஒரு 1 இயர் முன்னாடி வந்தால் அங்கே பார்த்தீங்கன்னா அதே அளவுக்கு தான் அங்கே தண்ணி இருக்குது. இன்னும் கடலுக்கு போகிற மாதிரி இருக்குது, வேற மாதிரி இருக்கும் சன்செட்டு பார்த்தீங்கன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா குளிக்க அலோடு இல்லை. போன டைம் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக இருக்கிற இடம், அதனால் இந்த இடத்துல குளிக்கிறது விட விளையாட்டுக்குது. சன்செட் ஆகிட்டே இருக்குதுங்க. இன்னும் கடலுக்கு கீழே இறங்குறப்ப பார்க்க பயங்கரமாக இருக்கும். சன்செட் பாருங்க, வேற மாதிரி இருக்கு. இப்போ பாருங்க கூட்டத்தை ஃபுல்லாகவே ஐயப்பன் கோயில் போகணும், பக்தர்கள் தான். இப்போ சீசன் டைம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்க ஸ்ட்ரெயிட்டு அங்கே தாங்க கன்னியாகுமரிக்கு வரப்போ ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இங்கே பார்த்துட்டு போவாங்க. அப்படியே சன்செட் ஆகுதுங்க. அப்படியே திருவள்ளுவர் சிலை பார்க்கறதுக்காக வியூவுக்கு இப்படி உட்காந்துருக்குறேங்க. அது பயங்கரமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க நம்ம ஊருக்கு. இங்கே நாகர்கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு ட்ரெயின் இருக்குது 10 மணி. அந்த ட்ரெயினுக்கு தாங்க நம்ம போக போகிறோம். ஒரு திருவள்ளுவர் சிலை பார்த்தீங்கன்னா 133 அடி உயரங்க. இது பார்த்தீங்கன்னா பீடத்தின் உயரம் பார்த்தீங்கன்னா 38 அடி. இந்த சிலையோட உயரம் மட்டும் பார்த்தீங்கன்னா 95 அடிங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 130 அடி உயரம் இதோட இது திருவள்ளுவரோட சிலை. அவ்வளோதாங்க. கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. போகிற வழியில் அப்படியே காமிக்கிறோம் பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சன்செட் ஆயிடுச்சுங்க. நம்ம பார்த்தா அந்த சைடு வேடிக்கை பார்த்துட்டு வரதுக்குள்ள இந்த சைடு பார்த்தீங்கன்னா சன்செட் இதாகிடுச்சு. அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நாகர்கோயில் ஜங்ஷனில் சந்திப்போங்க. அப்படியே போகிற வழியில் வேறு எதுவும் இருந்தாலும் அப்படியே காமிக்கணுங்க. பார்த்தீங்கன்னா சன்செட் ஆன சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே ரெட்டிஸாக தெரியுது.